எல்லாருக்கும் பணிவான வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பதிவு, கிட்டத்தட்ட 6-6.5 மாதங்களுக்கு பிறகு நீண்ட இடைவெளி, ஒரு உடல்நலக்குறைவு. இந்த 6-6.5 மாதத்துக்குள்ளே நிறைய நியூஸுகள் நான் இப்போ தான் ஒன்றா கேள்விப்பட்டு வரேன். எனக்கு சில நேரத்தில் சிரிக்கிறதா அழுகிறதா என்று தெரியல. இதுக்கு முதல்ல ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல், நீர்கொழும்பு சிறைச்சாலை, அது இதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேணும். இது நொண்டி சாக்கள் சொல்ல முடியாது. அரசாங்கம் தான் முழு பொறுப்பேற்கணும். இது ஒரு திட்டமிட்ட செயலாகத்தான் நான் பார்க்குறேன். யார் திட்டமிட்டது என்றது எனக்கு தெரியல. அரசு திட்டமிட்டதா அல்லது வேறு ஒருவரால் திட்டமிட்டப்பட்டதா அல்லது பாதாள உலகக்குழு திட்டமிட்டு இந்த கலவரத்தை உண்டு பண்ணதா, இதுக்கு யாருக்கு என்ன லாபம் இதனால் என்றதும் இன்னும் அப்சர்வ் பண்ண முடியல. எனவே அந்த உயிர்களுக்கு, அந்த பரியான கிட்டத்தட்ட 30 பேர் அன்னைக்கு அது பரியான உயிர்களுக்கு எனது அஞ்சலி. அது குற்றவாளியாக இருந்தாலும் உயிரை பறிக்கிற இது இவருக்கும் கிடையாது. அடிப்படை ஒரு அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல். அவர்களுக்கு எனது கண்ணீர் அஞ்சலி தெரிவித்து கொண்டு இந்த பதிவுகளை எனக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று நினைவு வருது. என்னென்னு சொல்லிச்சுன்னா, அது பார்த்தேன் நான் எங்கேயோ படத்துலையோ அல்லது எங்கேயோ இடத்துல பார்த்தது தான். இது என்னுடைய கதையில் ஒரு டிஸ்கவரி சேனலில் பார்த்தோன்றோமா, மனிதர்கள் பார்ப்பேன் நம்ம டிஸ்கவரி சேனலில். ஒரு புலி மானை துரத்தி வேட்டையாடுற இது அடிக்கடி போடுவாங்க. அது புலிக்கு அது மானிட்டே அது வேட்டையாட தான் சாப்பிடவும் சரியோ. அது வேட்டையாட துரத்தும் போது இந்த மனிதனுக்கு இருப்பு கொள்ள முடியாது. அவ்வளோ கோபம் வரும். அந்த மானை விட்டுருவணும், மான் தப்பிச்சிருவணும் என்று தான் யோசிப்பாங்க. கட்டாசி அந்த புலி விடாது. அந்த புலி அடித்து சாப்பிடும். அடித்து மானை குரல் விலையை பிடிச்சி கழுத்தை கடிச்சு கொண்டு போயிடும். ஆனால் இப்போ மனிதன் ரிமோட் எடுத்து டிவி ஓஃப் பண்ணிவிட்டு கிச்சனில் போய் நல்லா கோழி வக்கனையாக வெட்டி, ஆட்டிறைச்சியை வெட்டி சும்மா வாய்க்கு இதமாக வக்கனையாக குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குன்னு. அப்போ எங்கே போகிற அப்போ அந்த மனிதன்ற குணத்தை யோசிச்சு பாருங்க. அந்த மனிதன் அந்த மானுக்கு இறக்கப்படையில், மானுக்கு இறக்கப்பட்டிருந்தா தான் அவன் கோழி அடித்து சாப்பிட மாட்டான், எல்லாம் உயிர்றானே. அப்போ அந்த மானுக்கு இறக்கப்படையில் அவனுக்கு என்ன கோவம்னா அந்த புலி மேலே கோவம். அந்த புலியை ஒன்றும் பிடுங்க முடியலன்ற கோவம்.